செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த 13 வயது சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக கைதானவர்களுடன் போலீஸ் அரட்டை அடிக்கும் வீடியோ வெளியாகியிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்த பொலிச்சலூர் பகுதியைச் சார்ந்த 13 வயது சிறுமியை பெற்றோர்களுடன் வசித்து வந்தார். இவரது தாய் தந்தை இருவரும் தினமும் காலையில் வீட்டு வேலைக்கு சென்ற பிறகு சிறுமி மட்டும் வீட்டில் இருப்பது வழக்கம். இதை பயன்படுத்திக் கொண்டு தண்ணீர் போட வருவது போல் வீட்டுக்கு வந்த அந்த சிறுமியை காதலிப்பது போல் நடித்து அந்த சிறுமியிடம் பாலியல் பலாத்காரம் செய்து, அது மட்டுமின்றி தனது நண்பர்கள் 7 சிறுவர்கள் உட்பட 5 இளைஞர்கள் சேர்ந்து கூட்டு பலாத்காரமும் செய்தனர். இதனால் மனதளவில் கடுமையாக பாதிக்கப்பட்ட சிறுமி ஒரு கட்டத்தில் தனக்கு என்ன நேர்ந்தது என்று கூட தெரியாமல் தனிமையில் ஒரு மனநோயாளி போலவே சோகமாக மாறி வீட்டில் உள்ள நடவடிக்கைகளை செய்து வந்தார். இதை கண்ட அவரது தாயார் சிறுமியை சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற பொழுது சிறுமி கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. இதனால் அரசு சேர்ந்த சிறுமியின் தாய் இது குறித்து அவரிடம் கேட்ட பொழுது அவர் நடந்தவற்றை கூறினார். அதனைத் தொடர்ந்து சங்கர் நகரில் அமைந்துள்ள பல்லாவரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட 7 சிறுவர்கள் மற்றும் கிழக்கு தாம்பரம் பகுதியைச் சார்ந்த நந்தகுமார், சஞ்சய், மற்றொரு சஞ்சய், முடிச்சூரை சேர்ந்த சூர்யா, பல்லாவரத்தை சார்ந்த நிக்சன் உள்ளிட்ட 12 பேரை கைது செய்து அவர்கள் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருந்தனர். அவர்கள் இந்த நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய சூர்யா, சஞ்சய், நந்தகுமார், அஜய், மற்றொரு சஞ்சய், யோகராஜ், இந்த 5 பேரையும் மீண்டும் அவர்களை காவலில் எடுத்து விசாரித்தனர். அதாவது ஒரு நாள் கஸ்டடியில் எடுத்து தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்தில் வைத்து விசாரித்தால் உறவினர்கள் கூடி அங்கு ஏதாவது கலாட்டா ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதற்காக தாம்பரத்தில் வைத்து விசாரிக்காமல் காஞ்சிபுரம் ஐஜி மேற்பார்வையில் காஞ்சிபுரம் மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் திருவள்ளூர் டிஎஸ்பி ஆகியோரின் தலைமையில் செங்கல்பட்டு காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணையானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மீண்டும் புழல் சிறையில் அடைத்தனர். குறிப்பாக கைது செய்யப்பட்ட வாலிபர்களை போலீசார் நீதிமன்றத்திற்கு தங்கள் வாகனத்தில் அழைத்து சென்ற பொழுது ஏதோ சுற்றுலா செல்வது போல குற்றவாளிகள் அனைவரும் தங்கள் உறவினர்களிடம் ஜாலியாக சிரித்தபடியே கையெழுத்தி சென்றது காவல் நிலையத்திற்கு வேறு வழக்கு சம்பந்தமாக வந்திருந்த அனைவரிடமும் அதிர்ச்சி உள்ளாக்கியது. எனவே இதுபோன்ற சிறுமியர்கள் மற்றும் பாலியல் தொந்தரவில் ஈடுபடும் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது மட்டுமின்றி இவர்கள் சங்கர் நகர் காவல் நிலையத்திலிருந்து முதல் முறை கைதான பொழுதும் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் இருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லும் வழியிலும் மருத்துவமனைக்கு உள்ளேயும் சிரித்து அனைவரிடமும் சகஜமாக பேசி ஏதோ சுற்றுலா வந்தது போலேயே இவர்களுடைய நடவடிக்கை காணப்பட்டது.